ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10, 2ஆம் திருமொழி 5ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். நாம இப்ப எங்க இருக்கோம்? தொலைக்காட்சி முன்னாடியோ, செல்போன் முன்னாடியோ, லேப்டாப் முன்னாடியோ இல்ல, ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனுடைய ஓரோரு அவயவமாக நமக்கு காட்டி காட்டி பல்லாண்டு பாடச் சொல்கிறாள். நாமும் பல்லாண்டு பாடுகிறோம். அதிலே பாத கமலங்களை செவித்துக் கொண்டோம். முத்து, மணி, வைரம், நன்பொன்னை ஒத்திருக்கக்கூடிய 10 விரல்களையும் செவித்துக் கொண்டோம். அதை தொடர்ந்து வெள்ளித்தண்டை இலங்கக்கூடிய கணைக்கால்களை செவித்துக் கொண்டோம். அதை தொடர்ந்து அவன் தவழ்ந்து செல்லக்கூடிய முழந்தாள்கள், முழங்கால்கள், அவற்றுக்கும் பல்லாண்டு பாடிட்டோம். இப்போ யசோதை ஒரு பக்கம் நெய்ய திருடி சாப்பிடுறியான்னு சொல்லி தாம்பால அடிக்க போறேன்னு கயிற்றை கையில் எடுத்துக்கொண்டு சும்மா செல்லமா மிரட்டிட்டு ஓட, கண்ணன் அப்படியே தவழ போன 4ஆம் பாட்டுல அச்சோ தவழ்ந்து போயிட்டானே கண்ணன், அவனுடைய முழங்கால் தரையில பட்டு வலிக்குமோன்னு யசோதை அப்படியே குட்டி கண்ணனை கையில எடுத்து அவன் முழங்கால்களை வருடி விட்டு, இல்லடா கோச்சுக்காத, நான் அவனை அடிக்க மாட்டேன், முழங்காலுக்கு வலிச்சுதா அப்படின்னு சொல்லும் போதே கண்ணன் தூங்கி போயிட்டானாம். அப்படியே குழந்தைக்கு தடவி கொடுத்தா தூங்கத்தானே செய்யும். நாம பார்த்தோம், பெரியாழ்வார் யசோதைட்ட நாம சொன்னோம், நாங்கள்லாம் கண்ணனுடைய அழக நல்லா ரசிக்கலான்னு வந்தோம். பாவம் குழந்தை களைச்சு போயிடுத்து போல இருக்கு, தூங்கின்னு இருக்கு, அங்க வேணா அப்புறமா வந்து சேவிக்கட்டுமான்னு கேட்டோம். அதுக்கு யசோதை சொன்னா, இந்த குழந்தை தூங்கினா நம்பாதீங்கோ, நான் கூட ஆரம்பத்துல எல்லாம் இது உண்மையா தூங்குறதுன்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா பின்னாடிதான் தெரிய வந்தது, இதோட தூக்கம் எல்லாம் வெறும் பொய் தூக்கம். ஆமா, உண்மையிலேயே பகவான் தூங்க மாட்டான், உறங்குவான் போல யோகு புணர்ந்தன்னு தான் நம்மாழ்வார் பாடினார். இப்போ ஸ்ரீரங்கத்திலேயோ, திருக்குடந்தையிலையோ, என் திருப்பார்கடல்லையோ பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காருன்னா அவர் தூங்கிட்டாருன்னு அர்த்தம். அவர் தூங்கினா உலகமே இயங்காது, அவர் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருப்பார், அவ்வளவுதான். அதனாலதான் அந்த யோக நித்ரை அரிதுயில்னு சொல்லுவா. அவர் தூங்குறாப்புல இருக்கும் ஆனா முழிச்சுட்டு இருப்பார், நாமெல்லாம் முழிச்சுட்டு இருக்காப்புல இருக்கும் ஆனா தூங்கிட்டு இருப்போம். அது நம்ம கதை வேறன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெரியாழ்வார் யசோதை சொல்றா, இந்த குழந்தை தூங்காது, அது உள்ளூர முழிச்சுட்டு தான் இருக்கும். நான் அப்புறம்தான், முதல்ல நானே நம்பல, பின்னாடிதான் தெரிய வந்ததுன்னா. என்னம்மா ஆச்சுன்னு நாமெல்லாம் கேட்டோம். இப்ப பெரியாழ்வார் யசோதை நமக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்றா. இந்த குழந்தை பிறந்து ஒரு 4-5 நாள்ல ஒரு ராத்திரி 12 மணி இருக்கும், எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம், குழந்தையும் தூங்கிட்டு தான் இருந்தது. திடீர்னு டமால்னு ஒரு சத்தம் கேட்டுது. என்னடா சத்தம்னு வந்து பார்த்தா, ஒரு பெரிய பேய்ச்சி, ஒரு அரக்கி வீட்டுக்குள்ள கிடக்கா. மலை மாதிரி ஒரு அரக்கியின் சடலம் கிடக்கு. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ எங்கேந்திரா வீட்டுக்குள்ள வந்தா, இவ உடம்பு ரொம்ப பெருசா இருக்கே, வீட்டு வாச கதவு நுழையறதுக்கு இதுல இடமே இல்லையே, நிலப்படியை தாட்டி இவ எப்படி உள்ள வர முடியும் எல்லாம் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். உள்ள வந்தது மட்டும் இல்ல, பிணமா கிடக்கா. பக்கத்துல குழந்தை கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கான். அச்சோ, இவ கிருஷ்ணன் மேல விழுதுருந்தா என்ன இருக்குமோன்னு பதறி அடிச்சுட்டு கண்ணபிரான நாங்கள்லாம் கையில தூக்கிக்கிறோம். நல்ல வேளை எந்த தெய்வம் காப்பாத்தித்தோ தெரியல, கண்ணன் பொழைச்சிருக்கான். இது பாட்டுக்கு குழந்தை மேல வந்து இந்த பெரிய பேய் விழுந்திருந்தா குழந்தைக்கு என்ன இருக்கும் எல்லாம் பயந்தோம். அடுத்த நாள் காலை பொழுது விடிஞ்சது. எங்க குலகுருவான கர்காச்சாரியார் வந்தார். கர்காச்சாரியார்ட்ட கேட்டோம், சுவாமி ராத்திரி குழந்தை தூங்கிட்டு இருந்தது, பக்கத்துல ஒரு பெரிய பேய்ச்சி, அவளோட சடலம், டெட் பாடி, இறந்த உடல் வந்து விழுந்துருத்து. நல்ல வேளை குழந்தை மேல விழல, அது எப்படி உள்ள வந்தது, எப்படி விழுந்தா, மேல கூரையும் பிச்சுக்கல, வீட்டு வாசகதவும் திறக்கல, ஆனா அவ்வளவு பெரிய வடிவம் வந்திருக்கு, ஒண்ணுமே புரியலன்னு சொன்னோம். அப்பதான் கர்காச்சாரியார் சொன்னார், நீங்க என்ன குழந்தை கிருஷ்ணன் தூங்கிட்டு இருந்தான்னு நினைச்சேளா? அந்த பூத்தனைன்னு பேரு அந்த பேச்சுக்கு. உங்க ஆத்துக்குள்ள ஒரு பூதம் வந்ததே, அதுக்கு பூத்தனைன்னு பேரு. அவ விஷப்பால் கொடுத்து கிருஷ்ணனை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தா. அவ பாலை உறிஞ்சு சாப்பிட்டதே கிருஷ்ணன் தான், அவளை வதம் பண்ணதே கிருஷ்ணன் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி தூங்கின்றதும் அதே கிருஷ்ணன் தான். அவன் தூங்குற மாதிரி இருப்பான் ஆனா தூங்க மாட்டான்னு சொல்லிட்டு போனாராம் கர்காச்சாரியார். நல்லா யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணன் தான் பூத்தனையை அழிச்சான், ஆனா என்ன பண்ணான், அவளை அடிச்சு கீழே சாச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கான். வெண்ணையெல்லாம் திருடுவான், திருடிட்டு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு தூங்கிட்டு இருப்பான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணலங்கிற மாதிரி தூங்குவான். இதை நம்பாதீங்க, அவன் தூங்குற மாதிரி இருப்பான், எல்லாம் பண்ணிடுவான். இது ஏதோ கதை சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்கு. கோவில்ல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார், சயனிச்சுட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்கார். அவர் என்னப்பா பண்றாருன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ விஷயங்கள் பகவான் பண்ணிட்டு இருக்கான். இதை நாம கொஞ்சம் டெக்னிக்கலா விளக்கணும். எங்க ஊர்ல சார்ங்கபாணி கோவில்ல சௌந்தரம் பட்டாச்சார் சுவாமின்னு ஒரு அர்ச்சகர், அவர் அழகா ஒரு தடவை அடியன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னார்.
கொஞ்சம் சிரமமா இருக்கு சுவாமி, என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னார். உள்ள இருக்கவன் என்ன தூங்கிண்டா இருக்கான்னார். உள்ள பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார், ஓகே. உள்ள இருக்கிற ஆறாம் முதல்வான் சார்க பண்ணி என்ன தூங்கிண்டா இருக்கான், அவன் முழிச்சுட்டு இருக்கான், தைரியமா போங்க சுவாமி பாத்துப்பான்னார். அதே மாதிரி பெருமாள் அனுகிரகம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஆக கிருஷ்ணன் தூங்குற மாதிரி இருப்பான், ஆனா பண்றதெல்லாம் பண்ணிடுவான். பெரிய பேச்சு ஆபத்து வந்தது, இவன் தூங்குற மாதிரி, என்னடா இது குழந்தை தூங்கின்னு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கா, எந்த குழந்தையை நீ தூங்கின்னு இருக்குன்னு நினைச்சியோ அதுதான் பெரிய பேயையே அடிச்சு சாச்சுது. இந்த ரகசியத்தை சொன்னவர் கர்காச்சாரியார். அதனால யசோதை சொல்றா, இல்ல இல்ல, அதுக்காக குழந்தை தூங்கி முழிச்சுன்றதுக்கு அப்புறம் தான் அவனோட மிச்ச அழக அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. அவனே முழிச்சுட்டு தான் இருக்கான், வாங்க தொடர்ந்து அவனுடைய தொடை அழகை ரசிப்போம் என்று அழைக்கிறாள் யசோதை. ஆக மொத்தம் திருவடிகள் ஆயிடுத்து, விரல்கள் ஆயிடுத்து, கணுக்கால் ஆயிடுத்து, முழங்கால் ஆயிடுத்து. இப்ப தொடையின் அழகை ரசிக்க வேண்டாமா? அதுதான் 5வது பாசுரம். தூங்குற மாதிரி இருப்பான், ஆனா தூங்கல. பிறங்கிய பேய்ச்சி முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்வை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. பிறங்கிய பேய்ச்சி முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்வை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. இப்ப பெரியாழ்வார் யசோதை நம்மை அழைத்து சொல்கிறாள், இந்த குழந்தை இருக்கானே இவன் என்னென்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா? அவ்வளவு பெரிய பூத்தனையே அடிச்சு சாச்சிருக்கான். கர்காச்சாரியார் சொல்லித்தான் தெரியும். பிறங்கிய பேய்ச்சி, அந்த பேய்ச்சி என்பவள் தான் அரக்கி, அசுர பெண்மணி, பெண்ணாகிய அந்த பூத்தனை. அவ எப்படி பிறங்கிய பேய்ச்சி? பிறங்கியனா ஒளி வீசக்கூடிய, தேஜஸ் கொண்டன்னு அர்த்தம். ஆமா, பூத்தனைக்கு என்ன பெரிய பிரம்ம தேஜஸா இருக்குன்னா, இந்த இடத்துல ஒளி பிரகாசம்ங்கிறது அது இல்லையா, தான் தீயவள் என்பதை நன்கு பிரகாசப்படுத்தி வெளிக்காட்டி கொண்டு வராளாம். பூத்தனை வரும்போது ஒரு சாதாரண ஆயர்குல பெண்மணி போலத்தான் வந்தா. ஆனா என்ன வேஷம் போட்டுன்னு வந்தாலும் கூட உள்ளுக்குள்ள அவ தீயவள் என்பது பிரகாசமாக ஸ்பஷ்டமாக வெளியில தெரியறதான். இன்னைக்கு யார பார்த்தாலும் நல்லவனா கெட்டவனானே தெரியல, வெளியில பேசும்போது நன்னா தான் பேசுறா, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியறது இல்ல. அந்த வகையில பெரியாழ்வார் சொல்றார், நம்மள போல இருக்கிற ஆள்களுக்கு பூத்தனையே பெட்டர் தான். பிறங்கிய பேச்சு, அவள் பிரகாசப்படுத்தி காட்டிட்டா. என்னதான் மாறுவேஷம் போட்டாலும் அவள் துஷ்டை என்பதை நன்கு காட்டிக்கொண்டுதான் வந்தாள். அப்படிப்பட்ட பிறங்கிய பேச்சு, தான் தீயவள் என்பதை வெளிக்காட்டி கொண்டு கொடூரமாக வந்தவளான பேச்சியாகிய பூத்தனை, அவளை கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, முலை, அவள் மார்பகத்தில் உள்ள அந்த விஷப்பாலை சுவைத்து, நல்லா சுவைத்து அனுபவித்து ரசித்து சாப்பிட்டானா. அப்ப விஷப்பாலை போய் யாராவது ரசிச்சு சாப்பிடுவாளான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். பூத்தனை என்ன பண்ணா, அவன் நல்லதுக்கு கொடுத்தாளோ கெட்டதுக்கு கொடுத்தாளோ அது விஷப்பாலா என்னங்கிறது அப்புறம். ஆனா இது கிருஷ்ணனுக்கே உரியது, நான் கிருஷ்ணனுக்கே கொடுக்கிறேன்னு சொல்லி சமர்ப்பிச்சாலாம். தனக்கே என்று ஒரு பொருளை யாராவது பக்தியோடு சமர்ப்பிச்சார்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஆசையோடு வாங்கி அமுது செஞ்சுட்டானோ. அதாவது இதை இப்படி புரிஞ்சுக்கணும், நாமெல்லாம் எந்த பொருளுமே பகவானுக்கேன்னு சமர்ப்பிக்க மாட்டோம். அவருக்கு கொடுக்கறாப்புல கொடுத்துட்டு அவர்கிட்ட நாம வாங்கிட்டு வந்துருவோம். இப்போ ஒரு படி சக்கரை பொங்கலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னா ஒரு படியும் அப்படியே அவர் கண்டருளி விட்டு நமக்கே கொடுத்துருவார். அந்த நம்பிக்கையில தான் நம்மால் ஒரு படி பிரசாதம்னு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான். பெருமாள் பாட்டுக்கப்பா நீ சக்கரை பொங்கல் கொடுக்குறியா, அரைப்படி உனக்கு அரைப்படி எனக்குன்னு டீல் பேசினார்னா நாளையில இருந்து பெருமாளுக்கு சக்கரை பொங்கலே இல்லைன்றோம் நாம. எப்பா அவருக்கு கொடுக்கறதுக்காகவா, அவர்கிட்ட காமிச்சிட்டு நான் தான் சாப்பிடணும்போம். அப்போ நம்ம எல்லாருக்குமே நான்கிற எண்ணம் இருக்கே ஒழிய பகவானுக்குன்னே ஒண்ணு செய்யணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அந்த எண்ணம் இல்லை. ஆனா இந்த பூத்தனை நல்லவளா கெட்டவளாங்கிறது அப்புறம், ஆனா இந்த பால் கிருஷ்ணனுக்கு, கிருஷ்ணனே வச்சுக்கட்டும் அப்படின்னு கொடுத்தா இல்லையா, பகவான் பார்த்தானா அந்த அளவுக்கு உனக்கு பக்குவம் இருக்கா, வா நான் அதை சுவைத்து அமுது செய்கிறேன்னு முலை சுவைத்து அந்த விஷப்பாலை கூட சுவைத்து அமுது செய்தானா. அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த விஷப்பால் கொடுத்ததுக்கே இவ்வளவு ஆனந்தப்படுறான்னா நாம பக்தியோடு ஒரு டம்ளர் பால் தினந்தோறும், அதுவும் நடாதோரம்மாள் மாதிரி ஆத்தி சமர்ப்பிச்சோம்னா எம்பெருமான் எவ்வளவு உகந்து அதை ஏற்று அருள்வான்ங்கிறத நினைச்சு பாருங்களேன். அப்போ பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு, சுவைத்ததோடு இல்ல உண்டிட்டு, அவன் உண்டு விட்டான். எதை உண்டான் அதை மட்டும் பெரியாழ்வார் சொல்லல, பால் உண்டான் அப்படி சொல்லவே இல்லை. பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு உண்டு விட்டான்னார். ஏன்பா எதுன்னே சொல்லலையே அப்படின்னா, பாலோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பலையாம் பெரியாழ்வார். அவன் எத்தனையோ விஷயத்த சாப்பிட்டுட்டான். இத சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதய காவியத்தில் தெரிவிக்கிறார். ஸ்தன்யேன கிருஷ்ண சகபூதனாயாக
பிராணான் பபௌ லுப்த புனர்பவாயாக. பூத்தனையினுடைய விஷப்பால், அவளுடைய உயிர், அத்தோட அவ மறுபிறவி, மூன்றையும் உறிஞ்சி சாப்பிட்டுட்டான் கண்ணபிரான். அவ விஷப்பாலையும் குடிச்சான், அத்தோட அவ உயிரை குடிச்சான், ஆள் போயிட்டா. அத்தோடு மறுபிறவியையும் குடித்து விட்டான், அவ மோட்சத்துக்கே போயிட்டா. பூத்தனா மோட்சம்னு உபன்யாசம் பண்றோம். இத்தனையும் உண்டிட்டு பால் உயிர் மறுபிறவி பிறங்கிய பேச்சு தான் தீயவள்னு காட்டிக்கொண்டு வந்த பேயாகிய பூத்தனையினுடைய முலை சுவைத்து, அந்த விஷப்பாலை கூட சுவைத்து விட்டு உண்டிட்டு, அவளுடைய விஷப்பால் உயிர் மறுபிறவி எல்லாத்தையும் உண்டு விட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. பண்றத பண்ணிட்டு என்ன தெரியுமா பண்ணா? உறங்குவான் போலே, உறங்குபவன் தூங்குபவனை போல தூங்கல, உறங்குவான் போலே தூங்கின்னு இருக்கிற மாதிரி கிடந்த, படுத்து கிடந்த இப்பிள்ளை. பாரு, இதே பிள்ளைதான், இதே சின்ன குழந்தைதான். அது அவதரித்து ஒரு 4-5 நாள்லயே நடந்த சம்பவம். பார்த்தா வீட்டுக்குள்ள என்னடா சத்தம் கேட்டுதேன்னு முழிச்சுன்னு வந்து பாக்குறோம். பெரிய சடலம் ஒண்ணு கிடக்கு, பக்கத்துல இந்த குழந்தை ஒண்ணும் தெரியாத மாதிரி தூக்கிட்டு இருக்கு. நாங்களே பயந்துட்டோம். என்னடா இது, குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கு, பேய் உள்ள வந்திருக்கு, பேய் குழந்தைய புடிச்சுன்னு போகாம இருந்ததே, பேய் குழந்தைய விழுங்காம இருந்ததே, விழற பேய் குழந்தை மேல விழாம இருந்ததே, என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அடுத்த நாள் காத்தால ஆச்சாரியர் கர்காச்சாரியர் வந்தார். அவர்கிட்ட எல்லாம் சொன்னோம். அப்பதான் அவர் சொன்னார், அந்த கள்வன் கண்ணன் இருக்கான் பாருங்க, விஷமக்கார கண்ணன், அவனை நம்பவே நம்பாதீங்க, பண்ணினதே அவன் தான். இந்த பூதனை இருக்காளே, இவர் ராத்திரி கண்ணனை அழிக்கணுங்கிறதுக்காகத்தான் விஷப்பால் கொடுக்கறதுக்காக வந்தா. வரும்போது ஆயர்குல பெண் வேஷத்துல உள்ள பூந்துட்டா. ஆனா இவன் விஷப்பாலோடு அவ உயிர் மறுபிறவி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்க, அவ பழைய வடிவம் எடுத்து டமால்னு கீழே விழுந்தா. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கவனும் அவன் தான்னு கர்காச்சாரியர் தான் நம்ம என்ன நடந்ததுன்னு சிசிடிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தன்னுடைய தபஸ் என்ற கேமராவால பார்த்து கர்காச்சாரியர் தான் எல்லா விஷயமும் சொன்னார். சொன்னப்புறம் தான் புரியுது, இவன் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், தூங்குற மாதிரி இருக்கும். ஆஹா, அவன் தூங்கவே மாட்டான், அவன் முழிச்சுட்டு இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கான். அதனால உறங்குவான் போலே, தூங்குவது போலே கிடந்த இப்பிள்ளை. இதே பிள்ளை அப்பயும் சும்மா படுத்துட்டு இருந்தது, ஆனா தூங்கல. இப்பயும் சும்மா படுத்துட்டு இருக்கான், கண்ணை மூடின்னு இருக்கான், அவன் தூங்க மாட்டான். நம்பாதீங்க. நீங்க தொடர்ந்து அதுக்காக சக்கரா டிவி நேயர்களே, கவசம் கனெக்ட் நேயர்களே, எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்தவன் தொடை அழுக ரசிக்க வேண்டாமா? இங்க வந்து பாருங்க, அவன் தொடைகளை பாருங்கள். இதே தொடைகள்ல தான் முன்பு இரணியனை போட்டு வதம் பண்ணினான். முன்பு நரசிம்ம அவதாரத்துல இரணியனை தன்னுடைய தொடையில் கிடத்தி அவனை வதம் பண்ணானே, ஐயோ அதே தொடைகள் தான் இது. ஏன்னா யசோதைக்கு கண்ணனுடைய அவதார ரகசியம் தெரியுமோ தெரியாதோ, நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு ரொம்ப நன்னா தெரியும். அதனால பெரியாழ்வார் யசோதை ஸ்பஷ்டமா சொல்றா, முன்பு நரசிம்ம அவதாரம் எடுத்ததும் இதே பகவான் தான். இப்போ குட்டி கண்ணனா வந்தவனும் வந்தான். இந்த தொடைய நினைச்சு பாருங்க. இதுலியா இரணியனை கிடத்தினான்? எப்படிப்பட்ட இரணியன்? மரங்கொள் இரணியன் மார்வை முன் கீண்டான். மரம் அப்படின்னா பகைமைன்னு அர்த்தம், அதாவது விரோதம். மரம்குள் இரணியன்னா பகவான் மீது விரோதம் பாராட்டிய, பகைமை பாராட்டிய இரணியன். நாராயணன் தான் எனக்கு ஜென்ம விரோதி, பரம்பரை எதிரி, நாராயணனை விட்டேனா பார், அவனை அழித்தே தீருவேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த மரங்குள் இரணியன், விரோதியாகிய அந்த இரணியனை தன்னுடைய மடியிலே கிடத்தி மார்வை, அவனுடைய மார்பை முன்னொரு சமயம், எப்போ வந்து பிரகலாதன் இரணியன்ட்ட எங்கு முழன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் துன்புடைப்ப, அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்னும்படி எங்கடா உன் நாராயணன் கேட்க, எங்கும் இருக்கிறான் நாராயணன் பிரகலாதன் சொல்ல, அப்போது இரணியன் தூணை ஓங்கி அடிக்க, அந்த தூண்லேந்து முன்னொரு சமயம் அப்போது நடந்த சம்பவம் முன் கீண்டான். அந்த சந்தியாகால வேளையில் வாசப்படியில வச்சு இரணியனுடைய உடலை தன்னுடைய மடியிலே கிடத்தி நரசிம்மனாக கீண்டான்னா கிழித்தான்னு அர்த்தம். ஐயோ, இதே மடியில வச்சு கிழிச்சானே, அந்த தொடைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இரணியன் எவ்வளோ கரடு முரடான ஆசாமி, அவனை போய் தன்னுடைய மடியில வச்சு அவன் மார்பை வேற பிடிச்சு நகத்தாலேயே கிழிச்சிருக்கான். ஐயோ, என் பகவானுக்கு எவ்வளவு வலிக்கும் பதறி போயிட்டா பெரியாழ்வார் யசோதை. மரங்குள் இரணியன், பகைமை கொண்ட இரணியனுடைய மார்பை முன் கீண்டான். இதே தொடையில கிடத்தி அவனுடைய மார்பை முன்னொரு சமயம் நகத்தால் கிழித்து விட்டானே. ஐயோ, இந்த தொடைக்கு எவ்வளவு வலிக்கும். வாங்க வாங்க, நான் ஒருத்தி பல்லாண்டு பாடினா போதாது. இது பாருங்க, நரசிம்ம அவதாரத்துல தொடையில போட்டு இரணியனை கிழிச்சதுக்கு கிருஷ்ணாவதாரத்துல அதே தொடைக்கு இப்ப யசோதை பல்லாண்டு பாடுறா. வாங்கோ வாங்கோ, குரங்குகளை வந்து காணீரே. இங்க குரங்குல பெரியரா, சின்னரா குரங்கு போட்டா அது மங்கி, குரங்குன்னு பெரியரா போட்டா தொடைன்னு அர்த்தம். குரங்குகளை வந்து காணீரே. ஐயோ, அந்த தொடைகளை வந்து பாருங்க, எவ்வளவு மென்மையானக்கு.
இவ்வளவு மென்மையான தொடைகளுக்கு மேலே அவ்வளவு கடுமையான இரணியனை போட்டு கிழிச்சிருக்க. ஐயோ பாவம், என் குழந்தைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். நரசிம்மனுக்கு பல்லாண்டு பாடுறேன்னா பரவாயில்ல, இந்த யாதவ சிம்மனுக்கு பாடுவோம். அப்படியே வாங்கோ, எல்லாரும் கண்ணனுடைய 2 தொடைகளை அப்படியே வருடி கொடுத்து, குரங்குகளை வந்து காணீரே அப்படியே தடவி கொடுத்து, இரணியனை இந்த தொடையில போட்டு வதச்சிட்டியாடா, அதனால உனக்கு வலிக்கிறதாடா, உன் தொட நன்னா இருக்கட்டும், உன் தொட நன்னா இருக்கட்டும், பல்லாண்டு பாடுவோமா, குரங்குகளை வந்து காணீரே, வாங்கோ அவன் தொடைக்கு பல்லாண்டு பாடுங்கள். குவிமுலையீர், குவிந்த மார்பகத்தோடு கூடியவர்களே. அதை ஏன்பா இங்க சொல்றாருன்னா, இப்போ பூத்தனை விஷப்பால் கொடுத்த சரித்திரத்தை பெரியாழ்வார் யசோதை சொன்னா இல்லையா, இதை கேட்டதும் வந்தவாளுக்கெல்லாம் என்ன தோணிட்டுதான், சச்சா இப்படி போய் ஒருத்தி கிருஷ்ணனுக்கு விஷப்பாலை ஊட்டிட்டாளே, நாம நல்ல பால் ஊட்டலான்னு அந்த கேட்பவர்களுடைய மார்பெல்லாம் அந்த பக்தியினாலே பாசத்தினாலே அப்படியே குவிந்து கிருஷ்ணனுக்கு பால் ஊட்டலான்னு தோன்றதான். நம்ம குழந்தையா கிருஷ்ணன் வரான், யார் பால் ஊட்டினாலும் ஏத்துப்பானே. ஆகையினால குவி முலகீர், அந்த குவிந்த மார்பகத்தோடு கண்ணனுக்கு பாலூட்ட வந்திருக்கேடா, வந்து காணீரே, வந்து அவன் தொடைகளை பார்த்து பல்லாண்டு பாடிட்டு நல்ல பாலாக ஊட்டுங்கள் என்று அழைப்பதுதான் இந்த 5வது பாசுரம். பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்வை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே, குவிமுலையீர் வந்து காணீரே. தான் தீயவள் என்பதை வெளிப்படுத்தி கொண்டு வந்த பேச்சியாகிய அந்த பூத்தனையின் விஷப்பாலோடு அவள் உயிர் மறுபிறவி எல்லாத்தையும் உண்டு விட்டு ஒண்ணுமே தெரியாதது போல உறங்குவான் போல் கிடந்த குழந்தை தான் இவன். இப்பவும் அவன் தூங்கல, அதனால நன்னா நீங்க அழகெல்லாம் நன்னா ரசிங்கோ, தூங்குற மாதிரி இருப்பான், ஆனா தூங்க மாட்டான். முன்பு இதே தொடையில தான் இரணியனை போட்டு நகத்தால் அவனை கிழித்தான். ரொம்ப பருத்து கொழுத்த இரணியனுடைய கடுமையான உடலை போட்டதால் அந்த மெல்லிய தொடைக்கு வலிக்கும் இல்லையா, வாங்கோ அந்த தொடைகளுக்கு பல்லாண்டு பாடுவோம், குவிந்த மார்பகத்தோடு கூடியவர்களே வந்து தொடைக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்பது பாசுரத்தின் திரண்ட கருத்து. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The same child had once drunk the breast milk of Putana the demoness and lay down as if he was sleeping. The same lad once placed Hiranyakashipu on his thighs and tore open his chest. Now, please, O damsels, come and see the handsome thighs of the beautiful child and sing auspiciousness to those thighs என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம் கண்ணபிரானுடைய குஹ்ய சின்னம். குஹ்யம் அப்படின்னா பிரைவேட், ரகசியம்னு அர்த்தம். குஹ்ய சின்னம், பெருமாள் திருமேனியில எல்லா அவயவங்களும் புனிதமானது. அதுவும் இது குழந்தை கண்ணன். 3வது, பெருமாள் திருமேனியை பொறுத்தவரை அது உலகியல்ல நாம் பார்க்கக்கூடிய உடல் மாதிரி கிடையாது, அப்ராகிருத சுத்த சத்துவ விக்கிரகம். அதுல ஒரு முக்கியமான உறுப்பு 6வதா என்னென்ன ஆயிடுத்து, பாதகமலங்கள் ஆயிடுத்து, முத்துமணி விரல்கள் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் வெள்ளித்தண்டை போட்ட கணுக்கால் ஆயிடுத்து, அப்புறம் தவிழ்ந்து போன முழங்கால் ஆயிடுத்து, இரணியனை அடிச்சு நொறுக்கின தொடையாயிடுத்து. இப்ப 6வதாக மேல என்ன இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கோ. குட்டி கண்ணன், அவனுடைய முக்கியமான குஹ்ய சின்னம், அத முத்தம், எவ்வளவு அழகான வார்த்தை பெரியாழ்வார் பயன்படுத்துறார் பாருங்க தமிழ்ல, முத்தம் என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா கண்ணனுக்கு அங்க முத்தமிடணும்னு யசோதைக்கு ஆசையா இருக்கான். அப்படிப்பட்ட அற்புதமான அவயவம். அப்கோர்ஸ் எல்லா இடத்துல இருந்து பெருமாள் நமக்கு அனுகிரகத்தை அமுதத்தை தான் சுரக்கிறான். அதனால தாராளமாக கண்ணனுக்கு அங்கேயும் பல்லாண்டு பாடணும் இல்லையா. அடுத்த பாசுரத்துக்கு தயாராகுங்கள். குஹ்ய சின்னத்துக்கு பல்லாண்டு பாடுவோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பிறங்கிய பேச்சி மூளை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த பிள்ளை. பிறங்கிய பேச்சி மூளை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த பிள்ளை. மரங்கொள்ளிரணிய மார்பை முன்கீடான் குரங்குகளை வந்து காணீரே, குவிமுலையீர் வந்து காணீரே. மரங்கொள்ளிரணிய மார்பை முன்கீடான் குரங்குகளை வந்து காணீரே, குவிமு
உலகீர் வந்து காணீரே